ஜெபம் பண்ண கடவோம். எல்லா நன்மைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவும் ஆகிய உம்மை ஆராதிப்பது எங்களுடைய தலையாய கடமை. இந்நாட்களிலே நாங்கள் ஆலயத்தில் உம்மை ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே, இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தின் வாயிலாக நாங்கள் உம்மை ஆராதிக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆங்காங்கே குடும்பங்களாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் ஆண்டவர் இந்த ஆராதனையின் வாயிலாக ஆசீர்வதிப்பீராக. பாடுகின்ற பாடல்களுடைய நாமத்திற்கு மகிமையாக, வாசிக்கின்ற தியானிக்கின்ற சத்தியங்கள் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் ஏற்றதாக இருப்பது மட்டுமல்ல, ஆண்டவரை இந்த ஆராதனையில் எடுக்கின்ற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் செவிசாய்த்து முதடியார்களாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை துவக்கம் முதல் நிறைவு மட்டும் இப்படி நீங்காத பிரச்சனைகளோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். Is taken from the Old Testament, from the book of Jeremiah, chapter 23, verses 23 to 32. Jeremiah, chapter 23, verses 23 to 32. Am I only a God nearby, declares the Lord, and not a God far away? Who can hide in secret places so that I cannot see them, declares the Lord. Do not I fill heaven and earth, declares the Lord.
I have heard what the prophets say, who prophesy lies in my name. They say, I had a dream, I had a dream. How long will this continue in the hearts of these lying prophets who prophesy delusions of their own mind? They think the dreams they tell one another will make my people forget my name, just as their ancestors forgot my name through Baal worship. Let the prophet who has a dream recount the dream, but let the one who has my word speak it faithfully. For what has straw to do with grain, declares the Lord? Is not my word like fire, declares the Lord, and like a hammer that breaks a rock in pieces? Therefore, declares the Lord, I am against the prophets who steal from one another words supposedly from me. Yes, declares the Lord, I am against the prophets who wag their own tongues and yet declare, the Lord declares. Indeed, I am against those who prophesy false dreams, declares the Lord. They tell them and lead my people astray with their reckless lies, yet I did not send them or appoint them. They do not benefit these people in the least, declares the Lord. Here ends the first reading. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 12 வரை. The epistle reading is taken from the book of James, chapter 3, verse 1 to 12. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. என் சகோதரரே, அதிக ஆக்கினியை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியாபடிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாயிருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று தண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரையில் அடங்கியிருக்கிறது. The gospel reading is taken from Gospel according to Matthew chapter 12 verses 31 to 37. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பின் குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் என்பதே. Let us pray. Thank you, Lord, for this wonderful day. Thank you for this wonderful Sunday you have given us, Lord. In this COVID times, Lord, in this pandemic times, Lord, you have kept us safe, Lord. And we thank you wholeheartedly for that, Lord. Today, as we conduct the praise and worship, Lord, we are very thankful and blessed that we are privileged enough to have an online session where we can praise you and worship you along with a lot of people, Lord. And I know, Lord, you are amidst us, among us, and you will take care of everything, Lord. I pray in the name of Jesus. Amen. We greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த நாளிலும் இன்னொரு முறையாக இந்த வர்ச்சுவல் வர்ஷிப் செய்வதற்கு நம் தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கார் அல்லவா? நாம் இன்று அவரை துதிக்க போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். அவர் செய்த கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனாக இருக்கிறார். We are going to praise and exalt his name today, the name above all names, the name which nothing can stand against, the name of Jesus. What a beautiful name it is, what a wonderful name it is, and what a powerful name it is. Can we all say together? You are the word at the beginning, one with God the Lord Most High. Your hidden glory in creation, now revealed in you are Christ. What a beautiful name it is! What a beautiful name it is! The name of Jesus Christ, my King. What a beautiful name it is! Nothing compares to this. What a beautiful name it is! The name of Jesus. You didn't want heaven without us, so Jesus, you brought heaven down. My sin was great, your love was greater. What could separate us now? What a wonderful name it is! What a wonderful name it is! The name of Jesus Christ, my King. What a wonderful name it is! Nothing compares to this. What a wonderful name
the name of Jesus. Death could not hold him. The grave could not contain him. He is the name above all names. Can we all praise the most powerful name of all? Death could not hold you. The winds go before you. You silence the boast of sin and pain. The heavens are roaring, the praise of your glory. For you are raised to life again. You have no rival, you have no equal. Now and forever, God, you reign. Yours is the kingdom, yours is the glory, yours is the name above all names. What a powerful name it is, what a powerful name it is, the name of Jesus Christ my King. What a powerful name it is, nothing can stand against. What a powerful name it is, the name of Jesus. You have no rival, you have no equal. Now and forever, God, you reign. Yours is the kingdom, yours is the glory, yours is the name above all names. What a powerful name it is, what a powerful name it is, the name of Jesus Christ my King. What a powerful name it is, nothing can stand against. What a powerful name it is, the name of Jesus. What a powerful name it is, the name of Jesus. இந்த நாள் வரை நம் தேவன் நம்மை கண்மணி போல் காத்திருக்கிறார் அல்லவா? இந்த உலகத்தில் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஒன்றுமே நம்மை அணுகாமல் அவர் நம்மை வழி நடத்திருக்கிறார் அல்லவா? இந்த வருடம் மாத்திரமல்ல, நம் பிறந்த நாள் முதல் இன்று வரை எவ்வளவு நேரம் நாம் உடைந்து போயிருந்திருப்போம், எவ்வளவு நேரம் நாம் சோர்ந்து போயிருந்திருப்போம். உடைந்து போன நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார் அல்லவா? சோர்ந்து போன நம்மை அவர் சூழ்ந்து கொண்டார் அல்லவா? ஒன்றுமே இல்லாத நம்மை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் அல்லவா? எல்லாம் அவருடைய சுத்த கிருபைதான். இந்த கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். யாவரும் சேர்ந்து உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது என்று பாடலாமா? கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத கிருபையே, கிருபையே, கிருபையே,
கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நாங்கள் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் எங்களுக்கு உதவியாக இருந்தது உங்கள் கிருபை ராஜா. நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இந்த சுத்த கிருபை ராஜா. இந்த மாறாத கிருபையை, இந்த எங்களை தாங்குகிற கிருபையை, எங்களை நடத்துகிற கிருபையை ஒவ்வொரு நாளும் எங்களோட இருக்க கிருபை செய்யுங்க ராஜா என்று சேர்ந்து சொல்லலாமா? ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எத்தனை பேர் சொல்ல முடியும் நம் நிற்பதும் நம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று? ஒன்றுமில்லாத நம்மை கண்டு அழைத்தது அந்த கிருபைதான். தகுதி இல்லாத நம்மை உயர்த்தி வைத்ததும் அந்த கிருபைதான். அவருடைய கிருபை இல்லைனா நமக்கு என்ன ஆகும் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது. அவருடைய கிருபை இல்லைனா நம்ம ஒன்றுமே இல்லை. Anything that we have right now, be it our education, be it our talents, be it our wealth or our health, or anything that we have right now, is due to luck or our own skill or our hard work. It's purely and purely due to His grace. Even now, you might think that you're not good enough, but God's grace and love is greater than who you think you are. All we need to do is ask for His grace. நம்ம யாவரும் சேர்ந்து உங்கள் கிருபை வேண்டுமப்பா, உங்கள் கிருபை மாத்திரம் போதுமப்பா, உங்கள் கிருபை இல்லைனா நாங்கள் ஒன்றுமே இல்லையப்பா என்று சொல்லலாமா? என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை.
உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, தனிமையில் அழுதபோது கேட்டிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்தபோது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுதபோது கேட்டிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்தபோது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்பா, திறமைன்னு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை ராஜா. எல்லாம் உங்களுடைய சுத்த கிருபை ராஜா. தகுதி இல்லாத எங்களையும் ஒன்றுமில்லாத எங்களையும் நீங்கள் உயர்த்தி வைத்தீங்களே ராஜா. உங்கள் கிருபை இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய முடியும் ராஜா? ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபை எங்களுக்கு தாங்க ராஜா என்று சேர்ந்து சொல்லலாமா? நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, என்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமென்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த உலகம் நம்மை பற்றி பேசலாம், நம்மை பரியாசம் செய்யலாம். நம்மை ஆற்றி தேற்றுவது நம் தாய் தந்தை மாத்திரம்தான். ஒரு தாய் போல, ஒரு தந்தை போல நம் தேவன் நம்மை ஆற்றி தேற்றுவார். நம் தேவனை விட நம்மை புரிந்து கொள்ள யாராவது உண்டா? நம்மை அரவணைக்க யாராவது உண்டா? இந்த நேரத்திலும் நம்ம எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம். நத்திங் might seem to be working out for us. மனிதர்களிடம் சொல்ல முடியாத கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நம் தேவன் நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நம் தேவனிடம் சொன்னால் மாத்திரம் போதும், எல்லா சூழ்நிலையும் மாறி போகும். நம் பலவீனமாக இருக்கலாம். இந்த நேரத்தில் நம் தேவன் பலவீனரை பலனாய் மாற்ற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் யாவரும் சேர்ந்து, அப்பா நீங்கள் மாத்திரம் எங்கள் வாழ்வில் போதும் அப்பா என்று சொல்லி பாடலாமா? தாய் போல தேற்றி தன்னை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா. தாய் போல தேற்றி தன்னை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா. உம்மை போல புரிந்து
துன்பங்களே நம் தேவன் பனி போல் உருகிட செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை கண்மணி போல் காக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை உள்ளங்கையில் அவர் வரைந்திருக்கிறார். இந்த தேவன் மாத்திரம் போதும் என்று சொல்லி பாடலாமா? மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறுத்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறுத்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. இந்த உலகமே ஒரு பலவீனமான சூழ்நிலை இருக்கிறது. நம் தேவன் நம் வாழ்க்கையில் நிழல் போல வரும்போது எல்லா பலவீனங்களும் பலனாய் மாறும். நம்மை விலகாமல் துணை நின்று காக்கிற தேவன் மாத்திரம் நம் வாழ்க்கையில் போதும் என்று நாம் பாடலாமா? பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றேன். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றேன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. Let us pray. Gracious Heavenly Father, thank you for providing us this opportunity to gather and to praise and worship your holy name. Lord, thank you for protecting us this past few months in these harsh times. Lord, please bless each and every member of the church. Give us good health. Lord, I also pray for those affected by the virus. Give them a speedy recovery. Lord, please have mercy on us and put an end to this pandemic so that we can once again gather in your house to praise and worship you. In Jesus' name we pray. Amen. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் நாங்கள் உடைய தெய்வீக சத்தியங்களை, தெய்வீக வார்த்தைகளை சிந்திப்பதற்காக செல்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு விளக்கி காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் வாயிலாக நாங்கள் அதை நன்றாக புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு உடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள நீர் உதவி செய்தரலாம். இந்த வாக்கியங்களுடைய காலங்களை தீபமாக பாதிக்க வெளிச்சமாக அமையட்டும். அடிமை மறைத்து உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன்.
இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறோம் அல்லது நாம் யார் என்று நிதானிக்கப்படுகிறோம். ஏனென்றால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகளை அப்படியே வெளிப்படுத்துகிறது. எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மிக அழகாக சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எனவே நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக, தேவனுடைய மகிமை நிறைந்ததாக, தேவனுடைய குணநலன்கள் நிறைந்ததாக இருந்தால் நம்முடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக, தூய்மையான வார்த்தைகளாக, பலனுள்ள வார்த்தைகளாக, பயனுள்ள வார்த்தைகளாக அமையும். அவ்வாறு நம்முடைய இருதயம் பரிசுத்தம் இல்லாமல், தேவ மகிமை இல்லாமல் இருக்குமானால் அது உண்மையிலே கேடுள்ளதாக, திருக்குள்ளதாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 15:19 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அழகாக சொல்கிறார். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும் என்று சொல்லி சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணவில்லை என்றால், ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்குள் இல்லை என்றால், ஆண்டோடைய தெய்வீக சாயல், தெய்வீக தன்மை நம்முடைய இருதயத்தில் இல்லாவிட்டால், அது இருதயமானது அருவருப்பு நிறைந்ததாக, அசுத்தம் நிறைந்ததாக, காரியம் நிறைந்ததாக இருப்பது மட்டுமல்ல, அது பொல்லாத சிந்தனைகளை உடையதாக, கொள்ளை பாதகங்களை, விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்ச்சாட்சிகளும் நிறைந்ததாக இருப்பது மட்டுமல்ல, தூஷண வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறதாக அல்லது அள்ளி தூகிறதாக, வீசுகிறதாக அமையும் என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நம்முடைய வாயின் வார்த்தைகளின் வாயிலாக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள். இவர் நல்லவர்களா, பொல்லாதவர்களா, இவர் பரிசுத்தமானவர்களா அல்லது அசுத்தமானவர்களா, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா, பிசாசனுடைய பிள்ளைகளா என்பதை நம்முடைய வாயின் வார்த்தைகளின் வாயிலாக அவர்கள் நிதானித்து விடுவார்கள் அல்லது தீர்ப்பு செய்து விடுவார்கள். ஏனென்றால் நம்முடைய இருதயத்தில் எது இருக்கிறதோ அது அப்படியே நம்முடைய வார்த்தைகளின் வாயிலாக வெளிப்படும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இதற்கு 3 திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 18-19ஆம் வசனத்திலிருந்து அது துவங்குகிறது, வரிசையாக துவங்குகிறது. அதில் ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை என்னவென்றால், எரேமியா 23:20 இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இருதயம் வஞ்சகம் நிறைந்ததாக அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அந்த வஞ்சகத்தை தன்னுடைய வாயின் வாயிலாக தீர்க்க தரிசனமாக சொல்கிறார்கள். இப்படி இருதயம் வஞ்சகத்தினால் நிறைந்திருக்கிறது, கேடுபாடுகளினால் நிறைந்திருக்கிறது. எனவே அந்த வஞ்சகத்தை, கேடுபாடுகளை தீர்க்க தரிசனமாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். நல்லவைகளை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. நல்ல எண்ணத்தோடு, நல்ல சிந்தனையோடு அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. இருதயத்தின் வஞ்சகத்தை தீர்க்க தரிசனங்களாக வெளிப்படுத்துகிறார்கள். எனவே நான் அவர்களுக்கு விரோதி என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது, நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கும்போது, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்போது, அங்கு வஞ்சகமோ அல்லது பகையோ விரோதமோ நமக்குள் இருப்பதில்லை. நல்ல சிந்தனைகள், நல்ல நினைவுகள், மற்றவருடைய நலனுக்காக, மற்றவருடைய பயனுக்காக பேசுகின்ற
ஒரு ஸ்திரத்தன்மை நம்முடைய இதயத்திலே காணப்படும். ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. வஞ்சம் இருதயத்தில் இருந்திருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் பொய்யாக, தவறாக, ஏமாற்றுகின்ற வண்ணமாக மக்களை நல்ல பழக்க வழக்கங்களில் திசை திருப்புவதற்காக, மற்றவர்கள் உண்மையிலே கெட்டு போவதற்கு, அழிந்து போவதற்கு, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போவதற்கு அவர்கள் பொய்களாக தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். காரணம், அவருடைய இருதயம் வஞ்சகத்தினால் நிறைந்திருக்கிறது, கேடுபாடினால் நிறைந்திருக்கிறது, தெய்வ பயம் இல்லாமையினால் நிறைந்திருக்கு, தெய்வ பக்தி இல்லாததினால் நிறைந்திருக்கிறது. ஏன் தங்களுடைய இருதயத்தில் வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு, அல்லது வன்மத்தை வைத்துக்கொண்டு, அசுத்தத்தை வைத்துக்கொண்டு, அருவருப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் பொய்யாய் தீர்க்கதரிசி சொல்கிறார்கள். நான் அவர்களுக்கு விரோதி என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நல்லவர்கள் அல்ல அவர்கள். ஏனென்றால் அவருடைய இருதயம் வஞ்சகமாக இருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் பொய்யாக இருக்கிறது. எனவே அவர் நல்லவர்கள் அல்ல என்று ஆண்டவரால் தீர்க்கப்படுவது மட்டுமல்ல, நான் அவர்களுக்கு விரோதி என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் வஞ்சகத்தினாலும் கொடுமையினால் நிறைந்திருக்கும் போது நம்முடைய வார்த்தைகள் நிச்சயமாய் அது வஞ்சகம் நிறைந்ததாக, கேடுபாடு நிறைந்ததாக இருக்கும். மனிதருக்கு நாம் எதிரி அல்ல, ஆண்டவருக்கு எதிரி என்று மிக அழகாக தெளிவாக எரேமியா சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் வஞ்சகத்தினாலும் கொடுமையினால் நிறைந்திருந்தபடியினால் வஞ்சகத்தின் வாயிலாக பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்லி ஆண்டவருக்கு விரோதிகளானார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் வஞ்சகத்திற்கோ கேடுபாடுக்கோ இடம் கொடாமல் அவைகளை அகற்றும் போது உண்மையிலே நம்முடைய வாயிலிருந்து உண்மையும் சத்தியமான வார்த்தைகள் புறப்படும். அப்பொழுது நாம் நல்லவர்கள் என்ற மற்றவர்களால் நிதானிக்கப்படுவோம் என்பதையும், ஆண்டவரும் நம்மை நல்லவர்கள் என்பதை அவர் நிச்சயமாய் வெளிப்படுத்துவார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 33 35 வரை. இங்கே ஆண்டவர் மிக தெளிவாக சில காரியங்களை சொல்கிறார். மத்தேயு 12 33 35 வரைக்கும், மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறான் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்கிறார். மரம் நல்லதென்றால் கனி நல்லது. எனவே இருதயம் நல்லதாக இருந்தால் வார்த்தைகள் நல்லவைகளாக இருக்கும். இருதயம் கெட்டதாக இருந்தால் நிச்சயமாய் வார்த்தைகள் கெட்டதாக இருக்கும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். விரியன் பாம்பு குட்டிகள் அவைகள் விஷம் நிறைந்தவை, ஹைலி பாய்சனஸ் ஸ்னேக். நான் அடிக்கடி பிரசங்கத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த விரியன் பாம்பு குட்டிகள், விரியன் பாம்பானது விஷம் நிறைந்தது. அது ஒரு மனிதனை கடித்து விட்டால் கட்டாயமாக அவன் செத்து போவான். அதான் சொல்லுவாங்க, விதி முடிஞ்சவனுக்கு விரியன் பாம்பு கடிக்கும் என்று சொல்லி சொல்வார்கள். அப்போ அவ்வளவு விஷம் நிறைந்த ஒரு பாம்புக்கு ஆண்டவர் அவர்களே ஒப்பிடுகிறார். உன்னுடைய இருதயம் விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. விரியன் பாம்பு விஷத்தை வைத்து எப்படி விஷத்தை கக்குகிறதோ அதே போல நீ உன்னுடைய இதயத்தில் விஷத்தை வைத்துக்கொண்டு விஷத்தையே கக்குகிறார். உன்னுடைய இருதயத்தில் விஷம் இருக்கிறதுனால, உன்னுடைய இருதயத்தில் தீங்கு இருக்கிறதுனால, உன்னுடைய இருதயத்தில் பொல்லாங்கு இருக்கிறதுனால, உன்னுடைய இருதயத்தில் வன்மமும் விரோதமும் இருக்கிறதுனால், பகை இருக்கிறதுனால் நீ அதையே வெளிக்காட்டுகிறாய். உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கோ அது நிறைந்திருக்கிறதோ அது உன் வார்த்தைகள் வாயிலாக வெளிவருகிறது என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, நல்ல மனுஷன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல விலை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன்
பொல்லாத பொக்கிஷம், பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷனுடைய இருதயத்திலிருந்து இருதயமான நல்ல பொக்கிஷம், அதிலிருந்து நல்லவைகள் வெளிப்படும். அன்பு வெளிப்படும், இரக்கம் வெளிப்படும், கனிவு வெளிப்படும், மனதுருக்கம் வெளிப்படும். அது மட்டுமல்ல, தெய்வீக சாயல் வெளிப்படும். ஏனென்றால் அந்த நல்ல மனிதனுடைய இருதயம் நல்ல பொக்கிஷமாக இருக்கிறது. ஆண்டுடைய பண்பு நலன்களும் குணநலன்களும் நிறைந்து இருக்கிறது. எனவே அவனுடைய வார்த்தையில் அந்த கனிவும், அந்த தெளிவும், இரக்கமும், உருக்கமும், பாசமும், அன்பும் வெளிப்படும். எனவே அவன் நல்ல மனிதன் என்பதை அவனுடைய நல்ல பொக்கிஷமாகி இருதயம் வெளிப்படும். பொல்லாத மனிதன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவர்களை வெளிக்காட்டுகிறான். அந்த பொல்லாத மனிதனுடைய இதயத்தில் சாத்தான் குடிகொண்டிருக்கிறான். அவன் விரோதி, அவன் பகைஞன், கொலைபாதகன், அருவருப்பும் அசுத்தமும் தவறான செய்களையும் உடையவன். எனவே அந்த பொல்லாத மனுஷனாக அவன் இருக்கிறான். இருதயம் பொல்லாதாக இருக்கிறது. பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறான். அவனுடைய வாயிலிருந்து வம்பு புறப்படும், தூஷணம் புறப்படும், ஏளனம் புறப்படும். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் நிந்திப்பதும், அவமதிப்பதும், மற்றவர்களை கேலி செய்வதும், மற்றவர்களை தரந்தாழ்த்தி பேசுவதும், பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவர்கள் வெளிப்படும். ஒரு மனிதனுடைய அமைதியை கெடுக்குகின்ற, ஒரு மனிதனை வேதனைப்படுத்துகின்ற, மனிதனை வார்த்தைகளினால் கொல்லுகின்ற அளவிற்கு பொல்லாத வார்த்தைகள் புறப்படும். எனவே மரம் நல்லதென்றால் அதில் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். அப்போ நல்ல மனிதனாக ஒருவன் வாழும்போது அவனுடைய இருதயம் நல்ல பொக்கிஷமாக இருக்கிறது. நல்லவில் வெளிப்படுவதனால் அவன் நல்லவன் என்று நிதானிக்கப்படுகிறான் அல்லது தீர்க்கப்படுகிறான். பொல்லாத மனிதன் பொல்லாதவர்களை வெளிப்படுத்துகின்றபடினால் அவன் பொல்லாதவன் என்று நிதானிக்கப்படுகிறான், தீர்மானிக்கப்படுகிறான் என்பதை ஆண்டவர் மிக அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகிறார். கடைசியாக யாக்கோபு எழுதின நிருபத்தில் நாம் பார்ப்போமானால், யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், என் சகோதரரே, 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் மிக அழகாக குறிப்பிடுகிறார். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ. நல்ல இருதயமாக இருந்தால் தித்திப்பான வார்த்தைகள் அல்லது தண்ணீர் சுரக்கும். பொல்லாத இருதயத்திலிருந்து கசப்புள்ள தண்ணீர் அல்லது கசப்புள்ள வார்த்தைகள் பிறக்கும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அடுத்து 12ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்போ அத்திமரம் ஒலிவு பழங்களை ஒரு நாளும் கொடுக்க இயலாது. திராட்சை செடி அத்தி பழங்களை கொடுக்க முடியாது. அதே போல ஓர்ப்பான அல்லது உப்பான நீரூற்றானது தித்திப்பான தண்ணீரை கொடுக்க இயலாது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அப்போ இதிலிருந்து நாம் கண்டுகொள்கின்ற உண்மை என்னவெனில், நம்முடைய இருதயம் எல்லாவற்றிற்கும் ஊற்றாக இருக்கிறது. அதான் சோர்ஸ். அதில் என்ன இருக்கோ அது நம்முடைய வாயின் வழியாக வெளிப்படும். எனவே நான் நல்லவன் தான் என்று நாம் சொன்னால் நம்முடைய வார்த்தைகள் அவ்வாறு இருக்க வேண்டும். நான் அத்திமரமாக இருந்தால் அத்தி கனிகளைத்தான் கொடுக்க முடியும், ஒலிவ பழங்களை கொடுக்க இயலாது. நான் நல்லவனாக இருந்து கொண்டு கெட்ட கனிகளை கொடுக்க முடியாது. தீவனாக இருந்து கொண்டு நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்ல, மரம் நல்லதென்றால் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். எனவே நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. அந்த பேச்சானது நம்முடைய வாழ்க்கையில் நல்லவைகளாக இருப்பின் நல்லவைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அல்ல பொல்லாதவைகளாக இருப்பின் அது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளித்து நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த இருதயம் நல்லதாக இருந்தால்
விஷத்தன்மை அற்றதாக இருந்தால் அல்லது தீங்கானதாக இல்லாமல் இருந்தால் மட்டுமே நம்மிடத்திலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்படும். நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டுமே நல்ல வார்த்தைகள் புறப்படும். தீயவர்களாக இருக்கும்போது நல்ல வார்த்தைகள் புறப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. நம்முடைய வார்த்தைகளின் வாயிலாக நாம் நிதானிக்கப்படுவோம், நியாயம் தீர்க்கப்படுவோம். ஒன்று, இருதயம் வஞ்சகத்தினால் நிறைந்திருக்கிறது. அதனாலே பொய்யான காரியங்களை அவர்கள் பேசினார்கள். இருதயத்தில் விரியன் பாம்புக்கு ஒப்பான விஷம் இருந்தது. எனவே இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசி பொல்லாதவர்கள் என்று வெளிப்படுத்தி கொண்டார்கள். அது மட்டுமல்ல, யாக்கோபு சொல்லும்போது ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வருவதில்லை. இருதயம் நல்லதாக இருந்தால் தித்திப்பான காரியங்கள் வரும், இருதயம் கெட்டதாக இருந்தால் கசப்பான காரியங்கள் வரும் என்பதை மிக அழகாக குறிப்பிடுகிறார். இது நம்மால் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. நம்முடைய இருதயத்தையும் நம்மை மாற்றுகிறவர் ஆண்டவர் மட்டுமே. கல்வாரியின் இரத்தமானது நம் மீது தெளிக்கப்படும் போது உச்சநிலையிலிருந்து உள்ளங்கால் வரை நம்மை கழுவி சுத்திகரித்து நம்முடைய இருதயத்தை நல்ல பொக்கிஷமாக மாற்றுகிறார். நம்மை நல்ல மனிதர்களாக மாற்றுகிறார். நம்மை நல்ல நீரூற்றுகளாக மாற்றுகிறார். எனவே அந்த ஆண்டுடைய இரக்கத்திற்கும் அந்த மீட்பிற்கும் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் நம்மை மாற்றி பயனுள்ள பாத்திரங்களாக ஏற்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இதயத்தை கழுவி சுத்திகரித்து அவர் நம்மில் வாசம் பண்ணுவார். அப்பொழுது நாம் நல்ல மனிதர்களாக நம்முடைய இருதயமாகிய நல்ல புகசிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுவோம். அப்பொழுது மனிதர்களால் மட்டுமல்ல, ஆண்டவராலும் நாம் நல்லவர்கள் என்று நிதானிக்கப்படுவது மட்டுமல்ல, தீர்க்கப்படுவோம். அந்த ஒப்பற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தருவாராக. ஆமென். என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தம் சன்னதி முன்னின்று, அன்னை தந்தை உந்தம் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்கு தாத்தாம் அல்லாது இப்போது என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தினின்றும் பாவப்பேய் அடிமைத்தனத்தினின்றும் சொந்த ரத கிரயத்தால் என்னை
என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. Lord, we offer our grateful thanks for all the love which you have bestowed upon us, for good health and daily food, for the shelter and care of our homes, for the love of family, the fellowship of our church, and for the friends who surround us. We pray for the heads of state and for peace in the world. Guide with your wisdom and power the leaders of the nations, so that everyone may live in peace and mutual trust, sharing with justice the resources of the earth. We pray for all the people affected due to the current COVID pandemic, families of people who've lost their loved ones, for people who are in quarantine, people who've lost their jobs or businesses, people who are undergoing anxiety and depression. We also pray for all the frontline workers, for international travelers stuck in foreign countries, migrant workers, for college and university students whose courses of study are changing, whose placements are cancelled, and whose graduation is uncertain. God, show them that while life is uncertain, their trust is in you. We thank you, Lord, for the blessing of good and steady rain. We pray to send more drought-breaking, steady, soaking rain across our country. Compassionate God, source of all comfort, we pray for the people whose lives have been devastated by rain and flood. Bring them comfort, Lord. Protect the vulnerable. Strengthen the weak. Keep at bay the spread of diseases. Have mercy on all those who are working to rescue the stranded and to feed the hungry. May our response to their suffering be generous and bring you praise. We pray for the suffering and deprived people around the world. We pray for those who mourn of the death of their loved ones. We commend to your fatherly care, merciful God, all who are in sickness, sorrow, discouragement, or any other trouble. Give them patience and a firm trust in your goodness. We pray that you would comfort and strengthen those who are gripped by poverty, weakened by illness, or oppressed by cruelty. May they know your divine love and experience your care. We pray for the elderly, especially those who are unable to leave their homes. We pray for the lonely and for all those separated from their loved ones. Help us to display your compassion to all those who are in need. We pray for all those who proclaim the gospel throughout the world. O lover of our souls, may our church remain in your love. May we follow your commandment to love one another as you have loved us. May we display the sacrificial love that you demonstrated to us through our words and deeds. We thank you that you have chosen us
and have appointed us to bear fruit in you. We pray for granting a clear vision to our church that becomes our mission, for which we will serve you. We commit to trust, obey, and act on the call you shall give. We pray for our children's spiritual growth, health, studies, job, marriage, and family life. We pray for the strengthening of all the fellowship groups of our church. We pray for our pastor, catechist, committee members, elders, and their families, that they may serve the church wisely and faithfully. Father God, we believe this prayer is according to your good and perfect will. We trust we will see in the coming days your answers in public for our prayers in private. We give thanks now for what we will be then. We commit ourselves to your safekeeping by your grace. Thus we plead in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். தேசமே ஒளியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவாய். பூர்வீக தேசமே குருணா கீர்த்தியே பார்ப்போற்று மேன்மையே நீ பெறுவாய். வயல் வேலிகள் உன்னத காட்சிகள் ஒப்பற்றதே வான் எங்கும் பார்வதம் காண்யாறு காட்சிகள் போன்றே மாட்சியாய் நீ ஓங்குவாய். கர்த்தாவின் கரமே நித்யம் என் தேசமே உன்மேலுமே உன்னாதர் கிறிஸ்துவே உன் அன்பர் வாக்கையே அன்போடு பாற்றியே நீ ஓங்குவாய். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றி. திருச்சபை மக்களாக நாங்கள் இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தின் வாயிலாக ஆராதிப்பதற்கு நினைத்த சிலாக்கியத்திற்காக நன்றி.
இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. உடைய பாதுகாக்கும் கரமானவர்களை பாதுகாப்பதாக, இடர்களின் வரை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸின் பாதிப்பு நிறைந்த இந்த நாட்களில் மனு குலத்தை நீரே காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு ஆண்டவர் வேலை வாய்ப்பை தருவீராக. வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உரிய வருமானத்தை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் வாயிலாக ஆண்டவரே, இந்த மனுக்குலமானது அச்சமின்றி தயக்கமின்றி ஆண்டவரை குறைவின்றி வாழ்வதற்கு நீர் உதவி செய்வீராக. இந்நாட்களிலே மனுக்குலமை நோக்கி பார்க்கவும், நம்முடைய தெய்வீக கரத்தினால் தொட்டு விடுதலை பெற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்தரும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. துதிய நம்ம எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம்முடைய கூட பதிக்கிறதாக. ஆமென்.